30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. நீங்கள் முன்ன சொல்லுவாங்க நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க முன்ன. நிரந்தர முதலமைச்சர் இவர் தொடர்ந்து இருக்கிற வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க தாவேகா. லஞ்சத்தை கேட்டால் கொடுக்காதீங்க, லஞ்சம் கட்டக்கூடாது. எந்த சிஎம்ஐ கேட்டு பார்த்துருக்கீங்க? சொல்ல மாட்டாங்க. மக்களை பார்த்து சொன்னார், உங்கள் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான். முதல்வன் கதையே அர்ஜுனுக்கு பதில் விஜய் சார் பண்ண வேண்டிய படம் அது. ஃபஸ்ட்டு மிஸ் ஆனால் அர்ஜுன் பண்ணார். கரெக்ட். அதை நிஜத்தில் சீன் பை சீன் செகண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சியில் சொன்னாங்க, தயவுசெய்து இந்த லைவை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்களேன் அப்படின்னாங்க. மக்கள் பார்க்கணும், இன்றைக்கி மக்கள் அதான் விரும்புகிறாங்க. அவருக்கு இந்த தங்கச்சி மறைவுக்கு பிறகு ரொம்ப வெறுத்து போனார் வாழ்க்கையை. ஏன்னா அவருக்கு இந்த பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் திவ்யா பொண்ணு பிறந்ததுக்கு பிறகு அவ்வளோ கொண்டாங்க. நீ திவ்யா பேசும்போது அழுத சம்பவங்கள் இருக்குது விஜய் அவர்கள். ஆனால் என்னதான் சினிமா பயங்கர பரபரப்பாக இருந்தாலும் அரசியல் அதை விட பரபரப்பாக இருக்குன்னா இதுக்கு காரணம் நம்ம முதல்வர் தளபதி விஜய் சார். கண்டிப்பாக. ஏன்னா எப்பயுமே ஒரு சட்டமன்றம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், அந்த வீடியோஸ்லாம் பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க. இப்போ எல்லோரும் டெய்லி ரெகுலர் அப்டேட்டில் இருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்ஸ்லலாம் வந்து ரீல்ஸு இல்லை ஸ்னாப் சாட்டில் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபீடில் வருது. அந்த அளவுக்கு பயங்கர வைரலாக மாறி இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூடுதலாக தொடர்ந்து வந்து பல்வேறு விஷயங்களை காரசாரமாக பேசிக்கிறாங்க. நடுவில் ஆதவ அர்ஜுனா சார் ஒன்று பேசினார். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் சார் ஒன்று பேசினார். கரும்பு தோட்டத்துக்குள்ளே காங்கிரீட் போட்டு நடந்த விவசாயி அப்படின்னாரு. அதெல்லாம் பயங்கர பிளாஸ்டாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி நான் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்குங்க. சுருக்கமாக சொல்ல போனால் புதியவில் அரசியல் தெரியாத அனுபவம் இல்லைன்னாங்க. இவங்ககிட்ட தான் எல்லாமே கற்றுக்கணும் போல தெரியும். கண்டிப்பாக. அப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்க விஜய் சார் அப்படி பின்னிட்டு இருக்காரு. சட்டசபையை தலையில திருப்பி போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபை பயப்படுவாங்க உள்ளே போகிறது. ஒரே மைக்கை பிடிச்சி அடிக்கிறது, வாட்டர் பாட்டிலை தூக்கி எறியது, கையில் கிடைச்ச பொருளை பேப்பரை அள்ளி. இந்த தியேட்டரில் ஹீரோ ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்ஸ் வரும்போது பேப்பரை தூக்கி அடி பார்த்துருவோம் ராக்கெட் விடு. அது மாதிரி சட்டசபையிலலாம் கலவரம் நடந்ததை பார்த்துருக்கான். அடித்து முடியெல்லாம் பிடிச்சி கிழிச்சதை பார்த்துருக்கோம். சட்டையை கிழிச்சு விட்டு சட்டை பாக்கெட் தொங்கி போய் கையான்னு கத்திட்டு இருந்ததை பார்த்துருப்போம். அப்படி பார்த்த ஒரு சட்டசபைக்குள்ளே அப்போ தெரியாது நிறைய உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக அவங்க சொல்கிறது தான். நான் இன்றைக்கி மக்களை ஏமாற்றவே முடியாது. லைவ் டெலிகாஸ்ட்டு போயிட்டுருக்கு. சட்டசபை ஆரம்பித்த செகண்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் எந்த வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட். அதை கூட ஒரு முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சியில் சொன்னாங்க, தயவுசெய்து இந்த லைவை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போடுங்களேன் அப்படின்னாங்க. மக்கள் பார்க்கணும், இன்றைக்கி மக்கள் அதான் விரும்புகிறாங்க. நீங்கள் தூங்குறீங்களா, ஃபோன் பார்க்குறீங்களா? மக்கள் இன்னைக்கு சாப்பிட்றது கிடையாது, டிவி சீரியல் வீட்டிலலாம் கிடையாது, சினிமா கிடையாது, ஓடிடியில் படம் ஒன்றும் கிடையாது. சட்டசபை கொடுத்துற போதா விஜய் அவர்கள் வர்றதை பார்க்கணும், என்ன பேசுகிறத பார்க்கணும், எதிர்கட்சியில் என்ன போகணும், அமைச்சர் என்ன போகணும். அது சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குங்க. அதை ஒரு சீரியலாக ஒரு வெப்சீரிஸாக படமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே மாற்றி போட்டிருக்காரு விஜய் அவர்கள். ஒரு ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப ஹம்பிளாக, குயிட்டாக, நீட்டாக. இது இப்படி ஒரு சிஎம் தாங்க தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக. இந்த 2K கிட்ஸு ஜென்சி கிட்லாம் ரொம்ப விரும்புகிறதே இங்கே படங்கள் பார்த்து ரசிச்சது வேறு ஹீரோவா. பட் இங்கே நிஜ ஹீரோ கண்ணு முன்னாடி பார்த்துட்ருக்கோம். படத்தில் நீங்கள் சொல்கிறது கதை, முதல்வனில் சொன்னது கதை சங்கர். இந்த முதல்வன் கதையே அர்ஜுனுக்கு பதில் விஜய் சார் பண்ண வேண்டிய படம் அது. ஃபஸ்ட்டு மிஸ் ஆனால் அர்ஜுன் பண்ணார். கரெக்ட். அதை நிஜத்தில் சீன் பை சீன் செகண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. திடீர்னு ஆய்வுகள் போகிறாரு, வண்டி நேராக போகுது, வீட்டுக்கு போகுது, வீட்டுக்கெல்லாம் போனால் சந்தில் விடுங்கிறாரு, சந்தில் போனால் அங்கே ஒரு ஆய்வு. எந்த நேரத்தில் முதலமைச்சர் ஆய்வுக்கு வருவார்னே தெரியல. நிறையா பேருக்கு மிரண்டு போயிருக்காங்க. ஸோ சிறப்பாக எல்லார் பேருமே வந்து சட்டசபையை பார்க்குறதும் நிகழ்ச்சியில் பார்க்குறதும். ஏதாவது தப்பி தவிர எதிர்கட்சியில் பேசுகிறாங்கன்னா லைவில் ஓடிட்டுருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் பேசிட்டு இந்த சபை குறிப்பில் தான் அப்படி நிற்குங்க அப்படின்ற சபாநாயகர். அதெல்லாம் முடியாது. நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். ஒரு அருமையான ஒரு சபாநாயகர் ஜிஎஸ்டி பிரபாகர் அவர்கள் என்ன அருமையாக அம்பலாக பண்ணுறாரு. நீட்டாக நடுநிலையோட யாராக இருந்தாலும் இப்படிங்களா உட்கார ஆளுங்கட்சி உட்காரு பேசணும். நீங்கள் உட்காருங்க. எடப்பாடி நீங்கள் பேசாதீங்க, எதிர்க்கட்சியில் பேசுனதுக்கப்புறம் வாய்ப்பு தானே பேச. ரொம்ப அழகாக நீட்டாக அவர்களே சொல்கிறாங்க, நடுநிலையோடு செயல்பட ஒரு சபாநாயகர் நீங்கள் அப்படின்னு எதிர்க்கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களே சொல்கிறாங்க. ஓகே. அப்போது ரொம்ப அருமையாக நீட்டாக சட்டசபையை வந்து ரொம்ப டீசெண்டாக மாற்றிருக்கு, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் பார்க்கப்படுது. ஏங்க இந்திய அரசியல் டெல்லி அரசியலே திரும்பி பார்க்குதுங்க தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் அவர்கள். நேஷனல் மீடியா போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள். இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம ஸ்டேட்டுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இது ஒரு 90 நாள் ஆயிருக்கு, 100ஆவது நாள் சாதனை விழா வரப்போகுது. ஓகே, அதை பாருங்கள். அப்போ இவ்வளோ நிகழ்ச்சிகள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க. லஞ்சத்தை
கேட்டால் கொடுக்காதீங்க லஞ்சம் கடவுள் எந்த சிஎம்மாக கேட்டு பார்த்துருக்கீங்க? யாருன்னு சொல்ல மாட்டாங்க. மக்களை பார்த்து சொன்னார், உங்கள் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், மாமா இருக்கான், நான் விஜய் இருக்காருன்னு சொல்லுங்க. நீங்கள் ஆஃபீஸில் பண்ண எல்லா பேரும் மரியோடு உட்காருங்க சார், போகணுன்னா பதில் முன்னெல்லாம் உட்காரியா அப்படிம்பாங்க. இப்போ சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு, உங்களுக்கு என்ன சார் வேணும், உட்கார பேச வச்சு வெளில அங்கே இருக்க விட மாட்டேங்கிறாங்க, வேலையை முடிச்சு வெளில போயிருங்க, நாங்கள் சும்மா கூட உட்காந்துக்கிறோம் ஆஃபீஸில். நிறைய விஷயங்கள் தலைகளாக திருப்பி போட்டிருக்காரு. சட்டசபை நிகழ்ச்சியில் மக்களை பார்க்க வச்சுட்ருக்காரு லைவாக. ஸோ அதனால் எல்லா பேரும் புகழ்ந்து பேசுகிறத பார்க்க முடியுது. ஏன்னா அதை சூழ்நிலை அதுதான். எல்லா துறையிலும் ஒரு டிரான்ஸ்பரன்சி. எஸ். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா எதிரில் கட்சியில் உட்காந்துருக்காங்க. சார் உங்களுக்கு வந்து இந்த 5 வயசு குழந்தையிலேருந்துலாம் குழந்தைகளாம் எப்படி சார் உங்களுக்கு ஃபேனாக இருக்குங்கிறது மாதிரி ரொம்ப விரும்புகிறாங்களேங்கிற அவர் பேசுகிறார். எல்லா அமைச்சர்களையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க, இங்கே இமேஜ் டோட்டலாக காலி ஆகிட்டு இருக்கு. அப்போ மக்கள் மத்தியில் நமக்கு இமேஜை கிரியேட் பண்ணோம்னா நீங்கள் உண்மையை பேசி அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இனிமேல் நீங்கள் பொய்யே பேச முடியாது, இல்லாததை பேச முடியாது. ஏன்னா நடக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. முன்னையாவது நீங்கள் சொல்கிறதா நியூஸ், இப்போ அவங்க சொல்கிறதா உங்களுக்கு நியூஸு. கண்டிப்பாக அதுதான் அமைச்சர் வேளாண்துறை அமைச்சர் ஏதோ சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று நீங்கள் பேசுகிற தலைப்புச் செய்தியாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி மற்றவர்கள் பேசுகிற தலைப்புச் செய்தியாக இருக்கும்னு சொன்னார் விஜய் அவர்கள். இதோட என்னங்க வேணும்? ஸோ அப்போ எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழக அரசியலே தலைகளாக திருப்பி போட்டிருக்கார். நிறைய மாற்றத்தை உருவாக்கியிருக்கார். ஜென்சி கிட்னா என்னென்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் ஜென்சி கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு பண்ணுவாங்க, முயற்சி பண்ணாங்க, முடிய மாட்டேங்குது. ஏன்னா பண்ண தெரியல. உங்களுக்கு நேச்சுரலாக வரணும், செயற்கையாக பண்ண சொன்னால் வராது. மழை இயற்கையாக பெய்யணும், செயற்கையாக பெய்ஞ்சுன்னு எவ்வளோ நேரம் வர அந்த மாதிரி தான். ஸோ அதில் வேற ஒரு பாதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஜென்சி அல்ஃபாக்குள்ளே போயிட்டார் விஜய். அவர் உள்ளே வந்தீங்கன்னா வேறு ரூட்டில் போவார் அவர். இப்போ நீங்கள் அரசியல் களத்தை வந்து எளிய மக்கள் புரிந்து கொள்கிற வகையில், எளிய மக்கள் விரும்புகிற அளவில் அந்த எளிமை மக்களுடைய ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் எளிமையாக இருக்கிறார். அப்படின்னா இதை விட ஒரு என்ன வேணும்? இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தன்றாங்க மக்கள். இப்படி முதலமைச்சராக நாங்கள் எதிர்பார்த்தோம். அவங்க வந்து முதலமைச்சர்னா முன்ன பயந்தவங்க, அமைச்சர்னா எம்எல்ஏ பயந்தவன்னு சொல்லும் போது இப்போ சர்வசாதாரணமாக போகிறேன்றாங்க. கண்டிப்பாக எந்த பிஸ்னஸ்னாலும் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்க, இப்போ அது இல்லைன்னு சந்தோஷப்படுறாங்க. பார்ட்டி ஃபண்டில் தானங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டதை பார்க்க முடிஞ்சது. டாஸ்மாகில் வந்து 4800 கோடி ரூபா வருஷத்துக்கு, அது நீ அரச கஜனாக்கு வர்றது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை மாற்றி விட்ருக்காங்க. ஸோ அதனால் நிறைய நிகழ்ச்சிகள் பேசணும்னா நீங்கள் டைம் பத்தாது, பேசிட்டே போகலாம் நிறைய விஷயம். கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக அதுக்காக முன்னவர்கள் பண்ணது வந்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருந்தால் கூட சில விஷயங்கள் பண்ணாலும் இது நல்லா சிறப்பாக இருக்குது. அதுதான் விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, திட்டத்தை கொண்டு போகிறீங்கன்னா மக்களில் கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாக 4.25 வருஷம் நீங்கள் ஜாலியாக இருந்தாங்க எல்லா பேரும். கடைசியில் இந்த 3 மாதம் எலெக்ஷன் ஒன்று ஓடுறீங்க பார்த்தீங்களா, சந்து பொந்து சாக்கடையா சாக்கடை இருக்க அந்த வீட்டில் திருவிழா அப்படி இதில் தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் 5 வருஷமா. இப்போ அது வரைக்கும் தெரியாது. அப்போ நீங்கள் அதெல்லாம் ரோல் பண்ணணும், போகணும், உள்ளே இறங்கி வேலை செய்யணும், மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். ஸோ அப்படித்தான் வந்து விஜய் அவர்கள் மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கப்புறம் தான் நான் அரசியல் வச்சு ஆரம்பித்தேனார். அதுதான் நிஜம். அதில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அரசியலை தலையில் திருப்பி போட்டார். மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யணுங்கிற அளவுக்கு தான் நல்ல விஷயம் நிறைய பண்ணிகிட்ருக்கார். எல்லா பேருக்கும் வந்து புரிகிற அளவுக்கு பண்ணியிருக்கார். ரேஷன் கடையிலாம் நீங்கள் போனீங்கன்னா மட்டமான பொருளாக கொடுத்துருந்த சம்பவங்கள் நிறையா இருந்துச்சு. ஆமாம். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறது மாதிரி இருக்கிற தகவல் வருது. இனி அடுத்து ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா பேக்கெட் ரைஸ் போட போகிறாங்க. ஓ அப்படிங்களா? நீங்கள் வந்து வெளியில் 40 ரூபா 50 ரூபா கொடுத்து வாங்குற ரைஸ் மாதிரி தான் இனிமேல் வரப்போகுது ரேஷன் கடையில். 2 கிலோ அரிசி 10 கிலோ அரிசி 10 பாக்கெட் ஊற்றி கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கிட்டு பாக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். இனிமேல் வந்து எடை போட்டுக்கிட்டு அந்த வாய்ப்புகள் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி விஷயம் போயிட்டு இருக்காது. ஸோ அதனால் அந்த அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பேஸ்மெண்ட் எலிவரோட வாழ்க்கை பேஸ்மெண்ட் நீ கொண்டு போய் வச்சிங்கனாலும் அவங்க எதிர்பார்ப்புகள் இது இருக்காது. இப்போ கூட மக்கள் யாராவது கேட்குறாங்களா? கொடுக்கலையே, 2500 சொன்னீங்க கொடுக்கலையே, யாராவது கேட்குறாங்களா? எதுவுமே கேட்கறதில்ல. அதை பற்றி மக்கள் சிந்திக்கவே விட்டுட்டாங்க. எங்களுக்கு இது போதுங்க, எங்களுக்கு வேலை நடக்கிற சம்பாதிக்கிற வச்சு நாங்கள் நிம்மதியாக எடுத்துகிட்டு போவோங்க, சிறப்பாக இருக்குன்றாங்க. ஸோ இப்படியே போனீங்கன்னா நீங்கள் முன்ன சொல்லுவாங்க நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. முன்ன நிரந்தர முதலமைச்சர் இவர் தொடர்ந்து இருக்கிற வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தான் விஜய் அவர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் சொன்னார், பணம் முக்கியமா ஜனம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஜனம் தான் முக்கியம்னு சொன்னார். பணம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னார். அது அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கார். பணத்தை அவர் பார்க்காத கிடையாது. பானே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்பூன் வித் டெஃபினட்டா இல்லையா, அப்படி தான் சொல்ல முடியும். நம்ம அதை ரொம்ப பாசக்கார் சுருக்கமாக அவருக்கு இந்த தங்கச்சி மறைவுக்கு பிறகு ரொம்ப வெறுத்து போனார் வாழ்க்கையை. ஏன்னா அவருக்கு இந்த பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் திவ்யா பொண்ணு பிறந்ததுக்கு பிறகு அவ்வளோ கொண்டாடுங்க. நீ திவ்யா பேசும்போது அழுத சம்பவங்கள் இருக்குது விஜய் அவர்கள். ஸோ கண்ணு கலங்கினதெல்லாம் இருக்குது.
ஓ என்னப்பா அப்படிங்கும்போது அம்மா நீங்கள் முதல்ல கண் கலங்கின விஷயங்கள் உங்களுக்கு இருக்காது. ஓகே. ரொம்ப இலகன மனசு கொண்ட ஒரு விஜய் அவர்கள். அது பழகுனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் கிட்டத்தட்ட 7-8 படம் விஜயோட ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆதி, திருமலை, சிவகாசி. ஸோ கிட்டத்தட்ட 7-8 படங்கள். அவருடைய மனசு என்னென்னா பழகினதுக்காக சொல்ல வரேன். புரியுது. ரொம்ப ஹம்பிளானவர், பாசக்கார், ரொம்ப பேச மாட்டார். பேசுனா நச்சுன்னு ஒரு வார்த்தை பேசுவார். அதனால் அப்படி ஒரு அஃபெக்ஷன் உள்ள தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல வரேங்க. அதுக்காக மற்றவெல்லாம் புரியல அப்படிங்கிற கேள்வி கடமில்லை. புரிஞ்சிங்க, சரியாக செயல்படலை. இவர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் மனசில் போய் உட்காந்துருக்காரு. அதில் அந்த ட்ராக்கில் போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சட்டசபையெல்லாம் அருமையாக அப்படி தலையெல்லாம் மாற்றி போட்டு விட்டு சூப்பராக எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரையும் இனி அடுத்து வர குளிர்கால கூட்டமாக இருக்கட்டும், எந்த கூட்டமான பட்ஜெட்டோ எதுவாக இருந்தாலும் சரி சிறப்பாக செயல்பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. லைவ் டெலிகாஸ்ட்டை கடந்து நிப்பாட்ட மாட்டாங்க. மக்கள் நேரடியாக பார்க்கணுங்க தான் அவருடைய எய்ம் சார். சூப்பருங்கண்ணா. நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.